உண்மையிலே இந்த பிசினஸ்ல டபுள் க்ரௌண்ட் டைரக்டரா இருக்கேன். நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்துருக்கீங்க. இங்க நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃப் தான் இருக்கீங்க. சேம் அதே தான், நானும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஒரு 15 வருஷம் பெரிய அனுபவம் எதுவும் தெரியாது. எங்க வேலைக்கு போன அனுபவம் கிடையாது. பிசினஸ் பண்ற அனுபவமும் எனக்கு இல்லை. ஆனா வாழ்க்கையில முன்னேறணும்ன்ற ஒரு ட்ரீம் மட்டும் இருக்கு. எப்படி முன்னேற முடியும்? நல்லா படிச்சிருந்தா, நல்லா வேலைக்கு போனா ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும். ஆனா படிக்க வச்சது +2 தான். படிச்சது ஆந்திரா, கொடுத்த இடம் தமிழ்நாடு. அந்த மாதிரி முன்னேற முடியாது. வெளியே வந்தாவே இந்த டப்பால கல்லு போட்டு ஆறுனா சத்தம் வரும்ல, அந்த மாதிரி கேட்பேன். எனக்கு தமிழ் தெரியாது. ஆனா இன்னைக்கு நான் தமிழ் கத்துக்கிறது இல்லை. எனக்கு என் தங்கச்சி தமிழ் பேசும்போது ரொம்ப நான் இப்படிதானே பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு நானே பார்த்துருந்தேன். அப்படிதான் இருந்தோம். ஆனா ஒரு பிசினஸ் அப்படின்னு வரும்போது முதலீடு கொடுத்தா பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு தான் எனக்கும் தெரியும். அதுக்காக தான் என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒண்ணு, நம்ம கிட்ட லேடிஸ் எல்லார்கிட்டயும் கோல்டு இருக்கும், அவ்வளவுதானே. அதை கொடுத்துதான் நாங்க பிசினஸ் ஆரம்பிச்சோம். ஆனா பிசினஸ் பண்ணதுக்கு அப்புறம் தெரிஞ்சது, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம யாரோட அனுபவம் இல்லாம நம்ம பிசினஸ் பண்ணக்கூடாது. ஆனா பண்ணிட்டோம், திருப்பி வராது. முடியாம நம்ம எப்படினாலும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பசங்களை விட்டு ஓமன் கண்ட்ரிக்கு போயிட்டு அவர் ஜாப் பண்ணாரு 2 வருஷம். இன்னைக்கு பணம் சம்பாதிக்கணும்னா இப்படிதான் இருக்கு, ஆமாவா இல்லையா? அந்த சுச்சுவேஷன்ல தான் அவர் திருப்பி மறுபடியும் 3 மாசம் இதுக்கு அவர் இந்தியா வர்றதுக்கு வரும்போதே சொல்றாரு, நான் அதர் கண்ட்ரி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எனக்கு ரொம்ப பயந்துட்டேன். மறுபடியும் விட்டு இவர் போறாரு அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த கடவுள் வேணும் போது உங்களுக்கு வெஸ்டேஜ் எப்படி கிடைச்சதோ தெரியல. எனக்கு அவர் மறுபடியும் திருப்பி இந்தியால இருந்து வெளியே போகாம ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா அதுதான் எனக்கு வெஸ்டேஜ். வெஸ்டேஜ் கிடைச்ச உடனே இது ஏதோ பிசினஸ் நம்ம பண்ணிடலாம் அப்படின்லாம் தோணல. வெஸ்டேஜ் கிடைச்சதே தவிர நான் அது பிசினஸா பார்க்கல. ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன். அது ஹெல்த் கேர் தான் யூஸ் பண்ணேன். இப்போ உங்களுக்கு அசோக் சார் சொல்லும் போது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யாருக்காச்சும் கொடுக்கணும்னு தோணுச்சா, நீங்க யூஸ் பண்ணணும்னு தோணுச்சா? சேம் அதே தான். நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி உடனே எங்க அம்மா அப்பாவுக்கு வாங்கி கொடுத்தேன். எனக்கு வந்த வருமானம் முதல் மாசம் வருமானம் 103 ரூபாய். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா என் அக்கௌண்ட் 0, எதுவுமே இல்லை. அந்த 100 ருபீஸ் வந்தது நான் பெரிய விஷயமா பார்த்தேன். அடுத்தது வந்து இது யாருக்காச்சும் சொல்லணும் அப்படின்னும் போது எங்களுக்கு அந்த பழக்கமே இல்லைங்க, நாங்க வெளியே போக மாட்டோம், அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எந்த மீட்டிங் கூப்பிட்டாலும் போறதுக்கே சுத்தமா பிடிக்காது எனக்கு முதல்ல. ஆனா ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறமா அந்த கடவுளோட அருள் தான், நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நான் அவார்ட் ஃபங்க்ஷன் போனேன். அங்கதான் புரிஞ்சது. இங்க லேடிஸ் நீங்க நிறைய பேர் பார்த்திருக்கீங்க. அதே மாதிரி 1 lakh மேல சம்பாதிக்கிற லேடிஸை நான் பார்த்தேன். நிறைய ஜென்ஸ் இருந்தாங்க. ஆனா அங்க லேடிஸ் பார்க்கும்போது வந்து என்னால கூட இது ஏன் முடியாது, எப்ப மீட்டிங் கூப்பிட்டாலும் பசங்க இருக்காங்க, பசங்க வந்துருவாங்க, பசங்களுக்கு பார்க்கணும், இதே தான் ரீசன் சொல்வேன். எனக்கு அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் பார்த்தனோ அந்த பசங்களுக்காக தானே அந்த லேடிஸ் முடிவு எடுத்து பண்றாங்க. அப்ப ஏன் இது நான் முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல்ல இருந்து வர நேரம் மட்டும் தான் எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு என் ஹஸ்பண்ட் போய் கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சேன். 375 ரூபாயில என் வருமானம் ஆரம்பிச்சு படிப்படியா ஒரு 10,000 ரூபாய் நான் சம்பாதிச்சு தரேன், 1 வருஷம் டைம் கொடுங்கன்னு சொன்னேன். 1.5 வருஷத்துல எனக்கு 33,000 ரூபாய் நான் அச்சீவ் பண்ணேன். அதுக்கப்புறமா அவர் சப்போர்ட் கிடைக்குமா கிடைக்காதா? 30,000 வர்றது சின்ன விஷயம் கிடையாது. எங்க வீட்டுல அவர் வெளியே போகணும், இந்தியால இருந்து வெளியே அடுத்த நாடு போகணும்னு சொன்னாருல, அதை நிறுத்திட்டு நான் இங்கே பிசினஸ் பண்றேன் நீ பண்ணன்னு சொல்லிட்டு எனக்கு சப்போர்ட் கொடுத்தாரு. அது 40-50 ஆகி 1 lakh தாண்டி ஜூம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்லைன் பிசினஸா மாறிச்சு. இன்னைக்கு கோவிட் டைம்ல அப்பதான் நிறைய லேடிஸ் வந்து உள்ள வர ஆரம்பிச்சாங்க. நிறைய ஜென்ஸ் வேலைக்கு போயிட்டு இது பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஆன்லைன் ஆல்ரெடி நம்ம மொபைல்ல டைம் ஸ்பெண்ட் பண்றோம் இல்லையா, பண்ணலையா? பாதி நேரம் அதுதான். எது பார்ப்போமோ எது பார்க்க மாட்டோமோ, என்ன பார்த்துட்டு இருப்போம், காலைல எழுந்திரிச்சு பாக்குறது, அப்புறமா நைட் படுக்கும் போது ஏதாச்சும் ஒரு பிரயோஜனம். நிறைய ஆப்ஸ் இருக்குல்ல மொபைல்ல. ஒரு ஆப் பண்ணாலும் நம்மளுக்கு பணம் கொடுக்கறது இருக்கா? ஒரே ஒரு ஆப் இருக்கு, வெஸ்டேஜ் ஆப். இன்னைக்கு 9ஆம் தேதி நைட் எங்களுக்கு பணம் வரும் அக்கௌண்ட்ல, அந்த ஆப் மூலமா தான். அந்த ஆப் தான் நாங்க அன்னைக்கு நல்லா டெவலப் பண்ணி ஜூம் ஆப்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல மீட்டிங்ஸ் அசோக் சார், RS ராஜன் சார் மீட்டிங்ஸ் கொடுப்பாங்க. அந்த மீட்டிங்ஸ் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறது ஹால் மீட்டிங்ஸ் கிடையாது, லிங்க் தான் அனுப்புவோம். அந்த லிங்க் அனுப்பும் போது அந்த லிங்க் அப்படி தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஸ்டேட்ல ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. எனக்கே தெரியாது. இன்னைக்கு வந்து 4 ஸ்டேட்ஸ்ல பிசினஸ் நடந்துட்டு இருக்குது. அது 2 லட்சமா மாறி 3 லட்சமா மாறி 4 லட்சமா மாறி என்னோட ஹையஸ்ட் இன்கம் 4,70,810. 5 lakhs இன்கம் சம்பாதிக்கணும்னா எப்படி எல்லாம் பண்ணணும், என்னென்ன பண்ணணும் தெரியும். ஏன்னா பசங்க ஆல்ரெடி படிச்சிருக்காங்க. ஒரு பையன் வேலைக்கு போயிருக்கான் பெங்களூருக்கு, அவனோட வருமானம் எவ்வளவு வந்துட்டு இருந்து.
என் ஹஸ்பண்ட் படிச்சுட்டு எவ்வளவு வாங்கிட்டு இருக்காரு, எங்க அப்பா ரிட்டையர்மெண்ட் வாங்கும் போது சம்பளம் என்ன, எல்லா அனுபவம் எனக்கு கிடைச்சது. இன்னைக்கு நான் இந்த 4,70,000 வாங்கும்போது எப்படிங்க இருக்கும்? எங்காச்சும் கிடைக்குமா இந்த வருமானம்? அப்ப நம்ம என்ன பண்றோம், வெஸ்டேஜ் ஏன் இவ்வளவு பண்ணுதுன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது, இவ்வளவு வருவான்னு கூட தெரியாது, நம்பிக்கை கிடையாது. யாரோ சம்பாதிச்சிருக்காங்க, நம்ம ஒரு 10,000 சம்பாதிக்கலாம் வந்தே வேலை செஞ்சோம். வந்துட்டு இருக்கும் போது இன்னும் எப்படி வேலை செய்வோம், அதிகமா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நீங்களும் எங்க கூட இருந்தீங்கன்னா நீங்களும் ஜெயிப்பீங்க, நாங்களும் ஜெயிப்போம். அந்த மாதிரி ஒரு சக்சஸ் ஆன ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபாரின் ட்ரிப் சொன்னேன்ல, அவரு பிளைட் ஏற்றதுக்காக தான் அந்த மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு போனேன். நானும் அந்த முதல் தடவை வெஸ்டேஜ் மூலமா தான் இந்தோனேஷியா பாலி அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு போல பிளைட் ஏறியாச்சு. அவர் நான் என்ன கூட்டு போல, நான் சார்ந்து கூட்டு போனேன். எல்லா கண்ட்ரிஸ் இந்தோனேஷியா, பாலி, அபுதாபி, துபாய், தாய்லாந்து, மலேசியா அப்படி 14 கண்ட்ரிக்கு போயிட்டு வந்தாச்சு. ரீசெண்டா இப்ப தேஜஸ் மேலும் கலா மேல சொன்ன மாதிரி சிங்கப்பூர் 19 மாடியோட கப்பலோட போயிட்டு வந்தோம். இந்த ஃபாரின் ட்ரிப்ஸ் எல்லாம் போவோம். இந்த மாதிரி ஒரு கப்பல் இருக்கு, இந்த மாதிரி பிளைட்ஸ் எப்படி பஸ் ஏறி இறங்கிட்டு இருக்கிறோமோ அந்த மாதிரி பிளைட் ஏறி இறங்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல். அடுத்தது பாத்தீங்கன்னா இதே திருத்தணிக்கு காலையில பஸ் ஏறினா 10 மணிக்கு இங்க சேருவோம், 7 மணிக்கு மறுபடியும் இங்க பஸ் ஏற்றுவாங்க, 10 மணிக்கு பொன்னேரி சேருவோம். இப்படிதான் என் வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு ஹோண்டா அமேஸ் 14 லட்சம் ரூபாய் கார்ல தான் என்னோட பயணம் கீழே தான் இருக்கு. நான் மட்டும் இல்ல, 8 பேர் கார் வாங்கியிருக்காங்க. அதுல வந்து 6 பேர் ஹவுஸ் வைஃப் வாங்கியிருக்காங்க கார். அடுத்தது பாத்தீங்கன்னா ஹவுஸ் எல்லாருக்கும் பிடிச்சது, லேடிஸ்க்கு எல்லாருக்குமே எவ்வளவுதான் கார் இருந்தாலும் எவ்வளவுதான் பிளைட் இருந்தாலும் என்னங்க பிடிக்கும், வீடு நல்லா இருக்கணும். அதே மாதிரி தான் வீடு. அது பங்கு கொடுத்தா அப்பா வீட்லயும் பங்கு தருவாங்க, மாமனார் வீட்லயும் பங்கு தருவாங்க. கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியா கொடுத்தா என்ன பண்ணுவோம், வீட்டுக்காரனே அங்க சண்டை போட மாட்டோம், இங்க சண்டை போட்டு உட்கார்ந்து இருப்போம். இன்னைக்கு அந்த சண்டை இந்த சண்டை எதுவும் கிடையாது. 1,25,00,000 ரூபாயில டூப்ளெக்ஸ் ஹவுஸ் முழுசா நாங்களே கட்டி நாங்களே இருக்கோம். ஹவுஸ் கட்டணும்னா வெஸ்டேஜ் ப்ரௌன் டைரக்டர் ஹவுஸ் பண்ண மூலமா தான் கட்ட முடியும் அப்படின்றது நான் வந்து எல்லாருக்கும் எனக்கு காட்டினதுனால தைரியமா எனக்கு சொல்லிட்டு போறாங்க பாருங்க, நான் வீடு கட்டுவேன் அப்படின்ற நம்பிக்கை கொடுத்த வீடு தான் அது. அடுத்தது இன்னைக்கு அவார்டு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அவார்ட்ஸ் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியாச்சு. டெல்லியில மினிஸ்டர் கிட்ட இருந்து, சென்னையில இருந்து எல்லா அவார்ட்ஸும் ஒரு அங்கீகாரன்றது நாங்க ஸ்கூல் டேஸ்ல வாங்குவேன் நல்லா படிக்கிறதுனால. அதுக்கப்புறமா எவ்வளவு நல்லா செஞ்சாலும் அந்த 15 வருஷம் ஹவுஸ் ஒய்ஃபா நீ நல்லா செஞ்ச நல்லா இருக்கன்னு எங்காச்சும் நம்மளுக்கு அங்கீகாரம் இருக்கா? மேடம் அப்பயே தலை ஆட்டிட்டாங்க. ஆனா இங்க 8% இருந்து நம்ம எந்த லெவல் அச்சீவ் பண்ணா மாலை மரியாதையோட ஒரு அங்கீகாரமும் ஒரு ரெஸ்பெக்டும் கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குதுன்னா வெஸ்டேஜோட ப்ராடக்ட்ஸ், வெஸ்டேஜோட மார்க்கெட்டிங் பிளான், எங்களோட சிஸ்டம். இவ்வளவு விஷயம் இங்க நடந்துட்டு இருக்குது. நாங்க பார்த்துக்கிட்டே இது முடியுமா முடியாதா அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல. முடிஞ்சு ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க இல்லையா, பின்னாடியே அந்த வழியே நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். எனக்கு கைட் பண்ண திருமலை சார் என்னோட அப்ளைனர், கிரேட் மென்டர் ஆர்எஸ் ராஜன் சார். ஒவ்வொரு ட்ரைனிங் இன்னைக்கு டியூஸ்டே இருக்கு இல்லையா, டீச்சிங் டியூஸ்டே இப்ப போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி இதே மாதிரி நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. டியூஸ்டே ட்ரைனிங்ஸ் இருக்காங்க. நீங்க எல்லாம் வந்து இங்க மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு மொபைல் கட்டினா எல்லாம் கிடைக்கும் அங்க. அந்த காலகட்டத்திலே வாரம் வந்து தமிழ்நாடு சென்னைக்கு போயிட்டு அந்த ட்ரைனிங்ஸ் வந்து கத்துப்போம். ஏன்னா இந்த நேரடி வர்த்தக வியாபாரம் நம்ம வீட்டுல யாராச்சும் ஜெயிச்சிருக்காங்களா, நம்ம தாத்தா, நம்ம அப்பா, பக்கத்து வீட்டிலே யாருக்கும் தெரியாது. இப்ப யார் இங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாடு கொண்டு வந்தது ஆர்எஸ் ராஜன் சார். இன்னைக்கு மாதம் அவர் வந்து சொல்லுவாரு, அந்த மாதிரி ஒரு ஜெயிச்சிருக்காரு. அப்ப அவரோட டீச்சிங் தானே நம்ம கேட்டுக்கணும். அப்ப ப்ராடக்ட்ஸ் பத்தி ட்ரைனர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு விஷயம் நாங்க கேட்டுக்கிட்டே கத்துக்கிட்டே ஸ்டார்ட் பண்ணோம். கேம்ன்றது கத்துக்காம ஸ்டார்ட் பண்ணா என்ன ஆகும், தோத்துருவோம். கத்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணா கண்டிப்பா ஜெயிச்சே தீர்வோம். அது பிராக்டிஸ் மேல நடந்தது. இன்னைக்கு இந்த மாதிரி குடிக்கிறது, பேசுறது எதுவுமே தெரியாது. ஆனா இன்னைக்கு பல லட்சம் பேச ஆரம்பிக்கிறது இல்ல. என் மூலமா நிறைய பேர் பல லட்சம் சம்பாதிக்கிறாங்க. அதுதான் பெரிய சந்தோஷம். நிறைய பேர் ஆரோக்கியமா இருக்கிறாங்க. அப்ப இந்த பிசினஸ் இன்னும் எப்படி எல்லாம் பண்ணணும், இன்னும் எப்படி பண்ணணும்னு தினம் யோசிக்கிறோம். என் பசங்களோட எஜுகேஷன் பாத்தீங்கன்னா 1 ரூபாய் லோன் வாங்காம, 1 ரூபாய் கடன் வாங்காம வெஸ்டேஜ் காசோட படிக்க வச்சு. இதெல்லாம் காரணமான வெஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு, அசோக் சாருக்கு, ஆர்எஸ் ராஜன் சார் தேங்க்ஸ் சொல்லிட்டு விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.